வணக்கம். இன்னைக்கு நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில பிசி 19. நான் ஏபிஎஸ்சிபிசில வந்து 19 குடுத்துருக்கேன். அது பிசில பாஸ் ஆயிருக்கு. ஆ நான் வந்து 265 அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருந்தேன். எனக்கு அத விட எனக்கு நெறைய செட்டு குடுத்து ரொம்ப அது லாஸ் ஆயிடுச்சுன்னா, அதுவும் லாஸ் தானே அப்படின்றதுனால நான் அதோட நிப்பாட்டிக்கிட்டேன். ஏபிஎஸ்சிபிசி குடுத்தேன். ஆல் போர்ட்ல 250 அப்படிங்கிற மாரி குடுத்தோம். பிசியும் ஏபிஎஸ்சிபிசில 19 குடுத்தேன். அது வந்து நம்மளுக்கு பிசில பாஸ் ஆயிருக்கு. இப்போ நாளைக்குரிய கெஸ்ஸிங்கில எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து டபுள்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் நெறையாவே இருக்கு. அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு ஏபிஎஸ்சிபிசி ஆல் போர்ட நான் குடுத்துடுறேன். ஆனா, அ ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு மாரி கெஸ்ஸிங்கில மாறுறதுனால, நான் ஏபிஎஸ்சிபிசியும் ஆல் போர்டு இப்போ குடுத்துடுறேன். ஏபிசி பொறுத்தவரைக்கும் ஒரு 3 செட்டு. அது காலையில நாளைக்கு காலைல அந்த வீடியோவ நம்ம அப்டேட் பண்ணிடலாம். இப்போ இதில ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து பழைய பேட்டர்ன் படி இப்போ வந்துட்டுருக்கான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல 00 இங்க டபுள்ஸு இன்றைக்கி ஏசியில் டபுள்ஸ். நான் நார்மலாக சொன்ன மாரி டபுள்ஸு ஏபியில் வந்தால் பிசியில் வந்து ஏபியில் வந்தால் ஏசிலையும் டபுள்ஸ் வரும் அப்படிங்கிற கணக்கு வந்து எனக்கு ரொம்ப நாளாகவே இந்த ஃபார்மெட் மட்டும் இவங்க மாற்றாமல் இருக்காங்க. அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து இப்படி இருக்கும்போது நம்மளுக்கு நாளைக்கு எப்படி கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி கணக்கில் பார்த்தா நிறைய பேர் நினப்பாங்க, இங்கே தான் 919 இருக்கே, இந்த 919க்கு பக்கத்தில் 447 இருக்குது, 752 இருக்குது. அப்படிங்கும்போது அதில் இருக்கிற ஒரு 752 இதில் பாஸ் ஆகிருக்குது. அப்படிங்கும்போது 447 வரும்போது அந்த அந்த 447ங்கிறது இங்கே 477 பாஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி பக்கத்தில் இருந்ததை எடுத்து பார்க்கலாமேன்னு நினச்சா, இந்த ஒரு மாதத்தில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் அப்படி அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே கம்மி தான். சரிங்களா? ஸோ இப்போ 919 அப்படிங்கும்போது கடைசியாக நம்மளுக்கு வந்து அக்ஷயாவுக்கு வின்வின் அப்படிங்கும்போது 907க்கு 430 அப்படி சொல்லிட்டு இங்கே அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல 096க்கு 897 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்காங்க. ஸோ இதில் நம்மளுக்கு சிமிலியராக வர மாதிரி இருந்தால் நம்மளுக்கு எப்படி வரும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, 0க்கு 9 அப்படிங்கும்போது 1க்கு 0 அப்படிங்கிற மாதிரி இருந்தால் எனக்கு தெரிஞ்சு அந்த பேட்டர்ன் வைஸ் உட்காரும்போது இதில் 096 இருக்குது, அதுக்கு வந்து 974 அடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ வரக்கூடிய லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 974 தான் அவன் அடித்தது. அப்படிங்கும்போது இந்த ஒரு 91 அப்படிங்கும்போது நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு ஏபியில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிசல்ட் 919. இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி 07 இருக்குது, 20 இருக்குது, 60 இருக்குது, 00 இருக்குது, 30 இருக்குது. அப்படிங்கும்போது நான் திரும்பவும் சொல்கிறேன், பிசியில் ஒரு வேளை 20 வரலாம். ஸோ நான் இது காமனாக இதில் ஜஸ்ட்டு கொடுத்துட்றேன். நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் கெஸ்ஸிங்கில் எப்படி வருதோ மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். ஏபிஎஸ்சிபிசியில் அதிகபட்சமாக 5 செட், அதுக்கு மேலே வரதுக்கு வாய்ப்புகள் இல்லை. சரி, இப்போ நாளைக்குரிய கட் நம்பரில் 919 ரிசல்ட்டு இங்கே கட் நம்பர் 818. சரியா? இங்கே 699ல் அந்த 2 9 இறங்கி 6க்கு 1ன்னு பவர் வச்சா கூட நம்மளுக்கு 919 வருது. ஸோ இதுபடி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த 999க்கு நாளைக்கான 919 சரிங்களா? இப்போ இதில் நம்மளுக்கு பிசிலையும் டபுள்ஸு, ஏபிலையும் டபுள்ஸு, ஏசிலையும் டபுள்ஸ் வந்ததுனால நாளைக்கு டபுள்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். ஓகேவா? ஆனாலும் இந்த பேட்டர்ன் வைஸ் இருக்கும்போது நம்மளுக்கு எப்படி மாறி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஏபியில் பார்த்தீங்கன்னா ஒரு வேளை 20 வரலாம். இந்த இருக்கிற 20 வந்து நாளைக்கு 9க்கு 2, 1க்கு 0ன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இறக்கி வச்சா 20 வரலாம். ஆனால் அது பிசிலையும் அப்படி மாறி வரலாம். அப்படிங்கும்போது அப்படி இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 9க்கு வந்து 8, 1க்கு 0 அப்படி சொல்லிட்டு வரலாம். ஸோ 80யும் 20யும் நோட் பண்ணிங்க. இது மொத்தமாக காமனாக நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். சரியா? ஓகே. ஸோ இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு பார்த்தோம்னா, பெண்டிங் நம்பராக நம்மளுக்கு வந்து ஏ போர்டில் என்ன வராமல் இருக்கிற நம்பர் 5, சி போர்டில் வராமல் இருக்கிற நம்பர் 3, 53யும் நோட் பண்ணி வச்சுங்க. சரியா? 53 ஃபாலோ அப் நம்பராக கூட நீங்கள் வச்சுக்கலாம். வரலன்னா டெய்லி அந்த 53 வந்து நீங்கள் ஃபாலோ அப்லேயே வச்சுங்க. ஏசி ஆனால் கண்டிப்பாக எனக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏ போர்டில் 5, சி போர்டில் 3 வந்து இன்னும் வராமையே இருக்குது. அதனால் வர்றதுக்கு வாய்ப்புகள்
என்றைக்கு வரும் என்றைக்கு வரும்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கானா வரல. சரி ஓகே, இதுக்கு அடுத்தபடியாக என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 919 919. ஸோ 770 919. இப்போ இந்த பேட்டர்ன் படி நம்மளுக்கு இதில் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 770 919 வந்திருக்குது. 7க்கு 9, 7க்கு 1, 0க்கு 9 அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால 919 அப்படிங்கும்போது ஒருவேளை ஏ போர்டில் வந்து 0 1க்கு 5 அப்படின்னு சொல்லிட்டு வரலாம். அப்போ 0 5 அப்படிங்கிறதும் ஒரு கணக்காக இருக்கலாம். இந்த 70 7க்கு 1 9 0க்கு 9 அப்படிங்கும்போது 7க்கு 1 1க்கு 4 0க்கு 4. நாளைக்கு சப்போஸ் ஒரு வேளை டபுள்ஸாக வந்தால், எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் மேக்ஸிமம் நாளைக்கு டபுள்ஸ் கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு தெரியுது. அப்படிங்கும்போது ஒரு வேளை இவன் டபுள்ஸ் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஏன் அப்படின்னா வரிசை இந்த இடத்துல சி போல் பார்த்தீங்கன்னா 0 0 0 0 0 வந்துருச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏபியில் டபுள்ஸ் வந்துருச்சு, ஏசியில் டபுள்ஸ் வந்துருச்சு. அப்படிங்கிறதுனால நாளைக்கு ரேண்டமாக வைப்பான், கலந்து வைக்கிற மாதிரி தான் வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால நாளைக்கு ஒரு வேளை அதே மாதிரி ஏசியில் வந்து 87 அப்படிங்கிற கணக்கு வச்சுங்க. இன்றைக்கி வந்து 9 9 அப்படிங்கும்போது 9க்கு 7 8 9க்கு 7ன்னு சொல்லிட்டு வரலாம். அப்படிங்கும்போது 87 அப்படிங்கிறது ஒரு செட்டு நீங்கள் கணக்கில் எடுத்துங்க. சரிங்களா? ஓகே. அதே மாதிரி இந்த 07 வந்து திரும்பி எனக்கு பிறண்டு வர மாதிரி தெரியுது. அந்த 7070 அப்படின்னு இருக்கும்போது எனக்கு வந்து இதில் இந்த 70 அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துலையும் 70 அப்படிங்கிறது 70 60 00 இங்கேயும் 70 அப்படி கலந்து வரதுனால ஒருவேளை அந்த 70 மாற்றி 07 கூட வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு வருது. ஸோ இதுபடி எனக்கு மொத்தம் ஒரு 6 நம்பர் கணக்கு வருது. அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ்சிபிசியில் நம்மளுக்கு வந்து ஏபிஎஸ்சிபிசியில் என்ன வருது பாருங்கள், உங்கள் கெஸிங்கில் இந்த இடத்த ப்ளே பண்ணுங்கள். ஓகேவா? இருபது 80 53 05 87 07. அப்படி சப்போஸ் இது இன்றைக்கி வந்து 99 அப்படின்னு வச்சதுனால நான் 00வும் ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா அடிச்சுக்கிறேன். அப்படி 00 வரலன்னா 01 வைக்கலாம். இவ்வளோ தான். இதில் மொத்தம் 4 நாள் 8 செட்டு. நான் கம்மியாக கொடுக்கலான்னு பார்க்குறேன். ஆனால் இருந்தாலும் இன்றைக்கி டபுள்ஸ் இறங்குறதுனால அந்த 9க்கு 0 9க்கு 0ன்னு இறக்குறானா, இல்லை 9க்கு 0 9க்கு 1ன்னு இறக்குறானாங்கிறதுனால தான் இந்த ஒரு 2 செட்டு எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி இருக்குது. உங்கள் கணக்கில் இது எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுதோ நீங்கள் பார்த்து ப்ளே பண்ணுங்கள். ஏபிஎஸ்சிபிசி நான் இப்போதைக்கு கொடுத்துருவேன். நான் போர்டு நம்பருக்கு வச்சு கணக்கு பண்ணும்போது அதிகபட்சமாக 3 செட்டுக்கு மேலே நான் கொடுக்குற மாதிரி எனக்கு இல்லை. ஆனால் அந்தளவுக்கு கொஞ்சம் எடுக்கணும். இப்போதைக்கு ஏபிஎஸ்சிபிசியில் எனக்கு இது தான் கொஞ்சம் வந்து உட்காருது. அதனால் ஃபஸ்ட்டு ஏபிஎஸ்சிபிசியும் ஆல் போடி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஏபிசி பொறுத்த வரைக்கும் நாளைக்கு மேக்ஸிமம் அது அதிகபட்சமாக 3 செட்டுக்கு மேலே போகாத மாதிரி தான் பிளான் பண்ணுவேன். பார்க்கலாம். ஏன்னா போர்டு வைஸ் கன்ஃபார்ம் பண்ணி எடுத்தோம்னா நம்மளுக்கு 3 செட்டுக்கு மேலே 4 செட்டுக்கு மேலே வரதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். அதுக்குள்ளேயே தான் நம்மளுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் 0 20 அதே மாதிரி 05 87 07 அப்படிங்கிற மாதிரி 00 20 80 53 01 05 87 07 இதுதான் என் கணக்கில் வருது. பாருங்கள் உங்கள் கெஸிங்கில். அதே மாதிரி ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு கண்டிப்பாக இப்போதைக்கு எனக்கு வந்து 0வும் 1 வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா 919 அப்படிங்கிறதுனால 9க்கு 1 கணக்கு வச்சாலும் வருது, 1க்கு 0 வச்சாலும் கணக்கு வருது. எப்படி சுற்றி இந்த 919க்கு வர மாதிரி இருந்தாலும் 9க்கும் 0 கணக்கு வருது, 9க்கு 1 கணக்கு வருது, 1க்கு 0 கணக்கு வருது. அப்படிங்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு 0 அல்லது 1 ஆல் போர்டில் எனக்கு கணக்கு இருக்குது. அதனால் இது உங்கள் கெஸிங்கில் இருந்தால் பாருங்கள். அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஏபிசி பொறுத்த வரைக்கும் 4 செட்டு நாளைக்கு எடுத்த தனி வீடியோவை ஒரு 10:30 மணிக்குள்ளே நம்ம அப்லோட் பண்ணிடலாம். இன்றைக்கி எனக்கு கன்ஃபார்மாக தெரியல, அதான் நிறைய செட்டு கொடுத்து அதையும் நம்ம நிறைய வேஸ்ட் பண்ண வேணாமே அப்படிங்கிறதுனால தான் நேற்று 265 கொடுத்து ஏபிஎஸ்சிபிசியோட முடிச்சிட்டேன். இது நம்ம கொடுக்குறது ஆல் போர்டில் இப்போதைக்கு எனக்கு கணக்கில் 0 or 1 கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே.
இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.